அந்த ஃபோட்டோல இருந்தவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டா, அந்த ஃபோட்டோல ஆக்சுவலி கேராவோட அம்மா இருந்திருக்காங்க. கேரா சின்ன பொண்ணா இருக்கும்போதே அவங்க அம்மா அவள தனியா விட்டுட்டு போய் இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும், அதனால கேரா அவங்க மேல கடுப்பா இருக்கா. அதான் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்தோன்னே வெளியே ஓடி போயிட்டா போலன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையன். அப்படி இப்படின்னு கேரா கிட்ட பேசி அடுத்த நாள் அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக பிளான் பண்ண வச்சுட்டான். கேராவும் அவங்க அம்மாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அவங்க அம்மாக்கு இன்னொரு குழந்தை இருக்குன்னு. இதை பார்த்து மறுபடியும் கடுப்பாக்கி கேரா வெளியே போக அங்கிருந்து வந்த கார் அவளை தப்புன்னு இடிச்சு தள்ளிடுச்சு. இந்த பையன் வேகமா ஓடி வந்து கேராவை பார்த்தா பையன் அவ மயங்கி கிடக்க, அந்த நேரம் பார்த்து அங்கிட்டு இருந்து வந்த ஜான் இந்த பையன் கூட சேர்ந்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு வழியா அவ உயிரை எப்படியோ காப்பாத்தியாச்சு. இப்ப அவங்க அம்மாவும் அவ கூட வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்ப பிரிஞ்சு போன இந்த ஃபேமிலியை ஒன்னு சேர்க்கறதுக்காக தான் கடவுள் இந்த பொண்ணை சஜஸ்ட் பண்ணிருக்காரு போலன்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி கடவுள் கொடுக்குற சஜஷன் எல்லாம் கரெக்டா பண்ணி வந்துட்டே இருக்கான். ஒரு நாள் இந்த பையனுக்கு அந்த கடவுளை பார்த்தே ஆகணும்னு ஆசை வந்துருது. அதுக்காக சர்ச்சுக்கு போறான், லைப்ரரி போய் நோட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு கடைசியா ஒரு வழியா இமயமலைக்கு பயணம் போறான். அந்த நேரம் பார்த்து அங்க வந்து ஒரு குட்டி பையன் இந்த பையனை கடவுள் இங்கதான் இருக்காங்க வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான்.